ஆக்சுவலாக நான் குற்றாலம் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. மணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி தான் ஆகுது. பட் வந்து பயங்கரமாக இருட்டிடுச்சு. ஸோ அது ரீச் ஆகி ரூம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இது ஆஃப் சீசன் தான், இது சீசனும் கிடையாது. ஆனால் ரூமுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க. ரூம் காலியாக இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சி எங்கேயுமே ரூம் கிடைக்கவே இல்லை. ரொம்ப இன்டீரியர் மாதிரி உள்ளே போய் இருந்தால் தான் ரூம் கிடைக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப நம்மளுக்கு மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலேயே கிடச்சிதுன்னா ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்து ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போனால் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஏசி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமையே பார்த்தீங்கன்னா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அவங்க சொல்கிறது. ஸோ அப்படி இப்படின்னு பேசி 1300 ஓகே சொன்னார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது மொட்டை மாடி பக்கத்தில் ஒரு சின்ன ரூமு, சுத்தமாக நைட்லாம் தூக்கமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த ட்ராவல் எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு பார்த்தா ரூம் பயங்கரமாக சொதப்பிடுச்சு. ஸோ குற்றாலம் வந்தோன்னா கண்டிப்பாக நானும் பார்த்தீங்கன்னா மேக்மே ட்ரிப் பயங்கரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ரூம் எல்லாமே ரேட்லாம் கம்மியாக இருந்துச்சு. அங்கே போய் நான் மேக்மே ட்ரிப்பில் பார்த்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பட் நேரில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற ரேட் ரொம்ப அதிகம். ஸோ யோசிக்காமல் ஃபேமிலியோட போகிறோமோ தனியாக போகிறோமோ அங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு போங்க, பிளான் பண்ணிவிட்டு. அங்கே போயிட்டீங்க இல்லை மிட் நைட்டு இல்லை நைட் ஆகிடுச்சு, ஸ்டே பண்ணியே ஆகணும், ரூம் வேணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி நம்மளுக்கு டிமாண்ட் இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக குற்றாலம் ரீச் ஆனவொன்னே ரூமில் போய்ட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஸோ எப்படியோ ஒன்று ரூம் எடுத்தாச்சு. ஸோ அங்கே வச்சுட்டு நைட்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபால்ஸ் தான் போனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock, பட் செம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போனால் அவ்வளோ குளிக்க முடியாது, நம்ம கொஞ்சம் காலைல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ விடிய காலை நான் ஒரு 5 o'clock தான் போனேன் திருப்பி. ஸோ காலையில் ஒரு 5 o'clock நான் போனேன். ரொம்ப காலியாக இருந்துச்சு, க்ரௌடே கிடையாது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா கடைங்க எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் அங்கே டீ குடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே ஃபால்ஸ் கிட்ட போகிற மாதிரி தெரியல. ஒரு ஃபேமிலி மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைங்க வச்சுருக்கவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ சுற்றி ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக கூட்டமே கிடையாது. ஸோ எப்போ குற்றாலம் போனாலும் பெஸ்ட்டு அங்கே ரூமில் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் போங்க. கடைங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் மோஸ்ட் ஆஃப் கடை வந்து எதுவுமே திறந்துடல. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில கடை மட்டும் ஓப்பனில் இருக்குது, ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் மட்டும். ரொம்ப காலியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது குற்றாலத்தை. நான் போகும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு குற்றாலம் போனால் கண்டிப்பாக ரூம் எடுத்து தங்கி ஃபேமிலியோட காலைல ஒரு 5 o'clock போங்க. ரிலாக்ஸாக குளிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஃபால்ஸோட சத்தம் மட்டும்தாங்க கேட்குது. இந்த கூட்டம் குளிக்கிற சத்தம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபால்ஸோட சத்தம் நல்லா கேட்டுட்டு இருக்கு, அமைதியாக இருக்குது. ஃபால்ஸில் இறங்கி குளிக்க போனோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் சைடு பரவாயில்ல, நம்ம போனால் நார்மலாக குளிக்கலாம். ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. லேடிஸ் சைடு சுத்தம் கூட்டமே கிடையாது, காலியாக இருக்குது. ஃபஸ்ட் டைமு குற்றாலத்தில் க்யூவே இல்லாமல் எப்போவுமே க்யூவில் நின்று போலீஸ்காரங்க அனுப்புவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமு ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour அங்கே இருந்திருப்பாங்க, நின்று இருப்பாங்க தண்ணியில். நம்மளை இருக்கிறதுக்கோ இல்லை வெயிட் பண்ணி யாருன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஆளே கிடையாது. நல்லா ரிலாக்ஸாக ரெஃப்ரெஷ்ஷாக நல்லா குளித்தேன் இந்த தடவை. செமையாக இருந்தது இது எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக நம்ம எப்போ குற்றாலம் போனாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கும் அது இருக்குது. இந்த தண்ணி வந்து எங்கே இருந்து வருது? மழை பெய்யும் போது வந்தால் ஸோ மழை நின்னோடனே என்ன ஆகுது? ஸோ இந்த தடவை வந்து அங்கே காலியாக இருந்ததுனால குற்றாலத்தில் கொஞ்சம் பழைய ஆளுங்க கடை வச்சுருக்காங்க, சிப்ஸ் கடை. அவங்ககிட்ட கேட்கும்போது சில டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. நானும் அதில் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக இந்த குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் வர தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலை, ஸோ அந்த பக்கத்தில் இந்த கேரளா, ஸோ அந்த சைடில் இருந்து மழை பெஞ்சா அது ரொம்ப தூரம் அஹ், அந்த மலையில் ட்ராவல் பண்ணி, ஸோ அந்த மூலிகையெல்லாம் நிறைய பட்டு வருது. ஸோ அதில் குளிச்சா நம்மளுக்கே ஃபீல் ஆகும், அது நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஃபால்ஸ் வருதுல்ல, இது மட்டும் ஒரு ஃபால்ஸ் கிடையாதுங்க. இதுக்கு மேலே ஆக்சுவலாக ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குது இந்த மலைக்கு மேலேயே. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்கும்போது தான் அந்த டீட்டெயிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செண்பகா தேவி ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே தேனருவி இருக்குது. ஸோ குற்றாலத்துக்கு ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மலையில், அது பேர் தான் செண்பகா தேவி அருவி. நான் இப்போ ஃபோட்டோ பற்றி நீங்கள் நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுதான் செண்பகா தேவி அருவி. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா செண்பகா தேவி அம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் எல்லாம் குளிக்கலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அலௌடு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில், ஸோ அந்த செண்பகா தேவி அம்மன் கோவிலில் வழிபடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே போனால் அது பார்க்கலாம் அந்த ஃபால்ஸை. பட் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அது ஃபால்ஸ் விழுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குமா. ஸோ அதனால அலோவ் பண்ணுறது இல்லை. செண்பகா தேவி அருவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர், அது ஒரு மலை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அது பேர் பார்த்தீங்கன்னா தேன் அருவி. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மலையில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நிறைய கூடு கட்டியிருக்குமா. பெரிய பெரிய தேனீக்கள்லாம் இருக்குமா. ஸோ அங்கே குளிக்க போகிறவங்களுக்கு நிறைய கடிச்சு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே யாருமே குளிக்க போகிறதில்ல. இப்போ அங்கேயும் வந்து அலோட் பண்ணுறதில்ல. நான் அந்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் தேனருவி. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் குற்றாலம் மாதிரி குளிச்சிட முடியாது. ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த ஃபால்ஸ் விழுற இடம்லாம். ஸோ நிறைய ரிஸ்க், நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படிலாம் போட்டிருக்கு, நான் படித்தேன். ஸோ அது தேனருவி. ஸோ இந்த டீட்டெயிலாம் நான் அங்கே இருந்தவங்க சொன்னது. ஸோ அதை வச்சு நான் நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ சில டீட்டெயிலாம் எனக்கு கிடச்சிது. ஸோ இது ஷுவராக எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும் அப்படின்னா, நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இல்லை தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அது கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் விழுற இடத்துல டைரெக்டாக ஃபால்ஸ் வந்து நம்ம மேலே விழுறது கிடையாதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி வந்து மலை மேலேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம மேலே விழுந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக குளிக்க முடியாது. சாதாரணமாகவே அவ்வளோ அடி விழுற மாதிரி இருக்குது. இன்னும் டைரெக்டாக வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் இன்னும். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து விழுற இடத்துல அங்கே வந்து ஒரு 10 அடி பள்ளம் பெரிய கிணறு மாதிரி இருக்கம்மா. ஸோ அதில் விழுந்து ஓவர் ஃப்ளோ ஆகி தான் அது வந்து அந்த லேயராக அந்த மலையில் வந்து ஸோ நம்ம குளிக்கிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த அந்த பள்ளத்தில் விழுறதுனால தடுத்து வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து நம்ம பெருசாக நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. மேலே இருந்து கல் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா நம்மளுக்கு அது தண்ணியோட ஃபோர்ஸ். ஸோ இது ஆர்டிஃபிஷியலாக ஆனதா எப்படின்னு தெரியாது. பட் இயற்கையே நம்ம குளிக்கிறதுக்காக அது சரி பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கு. ஸோ இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. நல்லா 1/2 hour குளிச்சாச்சு, நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி எப்போவுமே நான் குளிச்சது இல்லைங்க. அதுமாதிரி ஷாம்பு இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டுறாங்க இல்லை பொதுவாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நம்ம குளித்தோன்னா அந்த தண்ணி அந்த ரெஃப்ரெஷ் அந்த இயற்கை மூலிகை அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு உணர முடியும். ஸோ நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நார்மலாக நம்ம தண்ணியில் வேறு எதுனா தண்ணியில் நீங்கள் குளிச்சு பாருங்கள், முடி ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் குளித்து முடித்து நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock 5:30 5:15 போனேன். ஒரு 30 minutes நல்லா குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த சிப்ஸ் கடை, குற்றாலத்தில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக நியர்பை கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது தேங்காய் எண்ணெயில் சிப்ஸ் செய்வாங்க. ஸோ அங்கேருந்து சிப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தேன். ஸோ ரொம்ப காலியாக இருந்தது. மற்ற நேரத்தில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப காலியாக இருக்குது. கடைங்கெல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மற்ற கடையிலும் சிப்ஸ் இருக்குது, அங்கே யாருமே காலையில் அவ்வளோ ஏர்லி மார்னிங் சூடாக போடல. பட் இந்த கடையில் மட்டும்தான் அப்போ போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கர கூல், செமையாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிப்ஸு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்கிறாங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நார்மல் பாம் ஆயிலில் செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ஸோ நான் 2 ரகத்துலேயும் சிப்ஸ் வாங்கினாங்க. நார்மல் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ தேங்காய் எண்ணெயில் செய்கிறாங்களா அந்த கேரளா தேங்காய் எண்ணெயில், அது பார்த்தீங்கன்னா 350. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 டிஃப்ரெண்ட். அது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அது அந்த தேங்காய் எண்ணெயில் செய்யுது, 2மே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த தேங்காய் எண்ணெயில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அல்வாவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், 2 குவாலிட்டி. ஸோ நல்ல குவாலிட்டி ஒன்று இருக்குது, நார்மலு, அது பார்த்தீங்கன்னா 200 தான். இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கோத் அல்வாலாம் பார்த்தீங்கன்னா 350. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி செய்கிற ஸ்பெஷல் அல்வாவா, அது வந்து 400. ஸோ நம்ம வந்து மஸ்கோத் அல்வா தான் வாங்கியிருந்தோம். ஃபைனலாக குளிச்சு முடிச்சாச்சு, நல்லா வெடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், நான் ரூமுக்கு கிளம்பி போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து வெக்கேட் ஆகி கன்னியாகுமரி சீக்கிரமாக போயிட்டு நல்ல ஒரு ரூம் எடுத்து ஹோட்டலில், நல்லா ஏசி ரூமாக இருந்தால் பரவாயில்ல, எவ்வளோ காசு இருந்தாலும் எடுத்து நல்லா தூங்கணுங்க. ஆல்ரெடி நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பைக்கில். அந்த ரூமில் சுத்தமாக தூங்கவே இல்லை, ஒரு 1 hour படுத்துருப்போம், அவ்வளோதான். ஒரே கொசுக்கடி, ஜன்னல் மூடினாலும் சரி. காற்று பிரச்சனை இல்லை, குற்றாலத்தில் செம்ம கிளைமேட்டு, நான் போயிருக்கேன். ஸோ ஃபேன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூம் வந்து நல்லா இல்லை. ஸோ கன்னியாகுமரி கிளம்பி சீக்கிரமாக போயிட்டு போகிறேன். ஆக்சுவலாக நான் இங்கே இருந்து இன்னும் அந்த 5 ஃபால்ஸ்லாம் போகலான்னு தான் இருந்தேன். பட் பயங்கர டயர்டாக இருக்குது. 5 ஃபால்ஸ் இருக்குது, புலி அருவி இருக்குது. ஸோ 1 வீக்காக மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ மழை பெஞ்சு நல்ல தண்ணி, நல்ல ஃப்ளோ. ஸோ நம்ம நேரம் பாருங்கள், அதிர்ஷ்டமானு தெரியல, நல்லா ஃப்ரீயாக குளித்தோம். ஸோ இந்த தடவை குற்றாலம் எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலு. ஸோ நான் கன்னியாகுமரி அந்த வே கிளம்ப போகிறேன். வரேன். ஓகே, அவ்வளோதாங்க. குற்றாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. காலைல போய் குளிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, எப்படி வெளில போகிறது? ஆனால் மெயின் ரோடு எப்படி போகிறதுன்னு நான் இது காவல் கிணறு வரைக்கும் போகிறேன். ஓகே, ஓகே. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா காலைல போய் தான் குளித்தேன், விடிய காலம் 5 மணிக்கு. கூட்டமே இல்லை, சுத்தமாக ஃப்ரீயாக குளிக்கலாம் போல். அதுக்கப்புறம் செம்ம கூட்டமாக இருக்குது. நேற்று நைட்டே கூட்டமாக இருந்துச்சு, பட் காலைல ஸோ தங்கி குளித்தோம், நம்ம ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னா ஸோ அப்போ வருத்தது. காலையில் ஏஞ்சி நம்ம ஃபேமிலி குழந்தைங்க அப்படி குளிக்கலாம். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா என் குழந்தை கூட்டு வரும்போதுலாம் செம கூட்டமாக இருக்கும். குளிக்க கூட கீழே தண்ணி தான் குளிக்கணும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 hour அப்படியே நின்றுட்டு இருந்தேன், யாரும் எதுவும் சொல்ல. ஓகே, சூப்பர், நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி. ஸோ அந்த வே போகும்போது நம்ம சாமி கோயிலுக்கு போனோம்.
அது காவல் கிணறு. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி போக வேண்டியதான். ஓகே, நான் ட்ரிப்பு அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த தடவை ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விடிய காலையில் குற்றாலத்தில் குளிச்சு, ஸோ கைலாசநாதர் திருக்கோவில் குற்றாலத்தில், ஸோ அங்கே சாமி கும்பிட்டு, ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த மார்னிங். ஸோ இந்த ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. ரூம் சொதப்பினாலும் ட்ரிப் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ நான் கன்னியாகுமரி விளாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டாக அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாய். ஸோ ஃபைனலாக எப்போவும் மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பாருங்கள். எதனா மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிறேன். பாய். பாய்ங்க.